சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2023 திறக்கப்பட்ட அருங்காட்சியகம் தமிழர்களின் பண்டைய நாகரிகத்தின் சிறப்பை உலகுக்கே வெளிக்காட்டும் வகையில் அமைஞ்சது. பண்டைய தமிழ் சமூகம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றதாகவும் நகர நாகரிகத்தோட வளர்ச்சியடைந்த ஒரு தமிழ் சமூகமாக இருந்ததும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. வைகை நதிக்கரையில் தமிழ் மக்களின் வாழ்வு எப்படி இருந்தது என்பது தொடர்பாக அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், அணிகலன்கள், முத்திரைகள்னு சங்ககால பொருட்கள் நிறைய இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வரிசையில் தான் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் தமிழக தொல்லியல் துறை நடத்தின அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வைக்க திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் பொருணை அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. 13 ஏக்கர் பரப்பளவில் 67 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கார். தமிழர்களின் பெருமையை உலகிற்கே பறைசாற்றும் விதமாக கீழடியை தொடர்ந்து ஆளும் திமுக அரசால் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது பெரிய அருங்காட்சியகம் இது. இதில் ஆதிச்சநல்லூர் தொகுதி A மற்றும் B இரண்டும் சேர்த்து 54,000 சதுரடி பரப்பளவையும், சிவகலை தொகுதி தரை மற்றும் முதல் தளங்கள்னு 16,486 சதுரடி பரப்பளவையும் கொண்டிருக்கு. இதே மாதிரி கொற்கை தொகுதி 8,991 சதுரடி பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ தாமிரபரணி நதியாக இருக்கிறது தான் சங்க காலத்தில் பொருணை நதின்னு அழைக்கப்பட்டது. பொருணை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற கொற்கையில் 812 பொருட்களும், ஆதிச்சநல்லூரில் 1020 தொல்பொருட்களும், சிவகலையில் 185 தொல்பொருட்கள்னு முதுமக்கள் தாழி, நாணயங்கள், பானைகள்னு மொத்தம் 2617 பொருட்கள் கிடைச்சிது. குறிப்பாக சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை கார்பன் டேட்டிங் முறையில் ஆராய்ந்ததில் இரும்பு பயன்பாடு 5300 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு தெரிய வந்தது. இதுவே உலக அளவில் இரும்பு யுகத்திற்கான பழமையான சான்றாக கருதப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ ஒரு சிறிய கிராமமாக இருக்கக்கூடிய கொற்கை கிபி 5ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற துறைமுகமாக இருந்ததாம். 2021 ஒரு புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி உமிகள் அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கார்பன் டேட்டிங் முறையில் சோதனை செய்யப்பட்டதில் அது 3200 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஆச்சரியகரமான முடிவுகள் வெளியானது. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. கீழடி போன்ற அகழாய்வுகள் மூலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கியது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இனி இந்தியாவின் வரலாற்றை தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசினார். இப்படி தமிழகத்தின் பல பகுதிகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 3000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள், மோதிரம், முதுமக்கள் தாழி, நாணயம், பானைகள் போன்ற தொல்பொருட்கள் கிடைச்சது. இதையெல்லாம் இனிவரும் தலைமுறையினரும் இந்த உலகமும் அறிந்து கொள்வதற்காகத்தான் கீழடியை தொடர்ந்து பொருணை அருங்காட்சியகமும் நிர்மாணிக்கப்பட்டது. அருங்காட்சியக வளாகத்தில் ஒரு ஆம்பி தியேட்டர், குளம், வண்ணமயமான விளக்குகளுடன் கூடிய நீரூற்று, பார்வையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக திறந்த மண்டபமும் இருக்கு. வயதான பார்வையாளர்களுக்கு உதவ பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பண்டைய தமிழர்களின் வணிகம், வாழ்வியல் முறை, வேளாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தத்ரூபமாக திரைகளில் காட்சிப்படுத்த 3D மற்றும் 5D திரையரங்குகளும் அமைஞ்சிருக்கு. கட்டடங்கள் உள்ளூர் கலாச்சாரத்தையும் கட்டடக்கலையையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பழங்கால அரண்மனை பாணியில் கட்டப்பட்டிருக்கு. பழைய வீடுகளில் இருக்கிறது மாதிரி திண்ணை மற்றும் தாழ்வாரம் காட்சியளிக்குது. இதன் வளாகத்தில் பசுமையான புல்வெளி தரைகள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. பொருணை அருங்காட்சியகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் ஒன்றையும் குறிப்பிட்டாகணும். அருங்காட்சியகத்தோட புல்வெளியில் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த பாறை ஒன்றில் இந்தியில் ராம் அப்படின்னு யாரோ எழுதி வச்சது சலசலப்பை உண்டாக்குச்சு. அருங்காட்சியக கட்டுமான பணியை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களில் யாரோ ஒருவர் தான் பெயிண்டில் எழுதியதா தகவல் வெளியானது. அதுக்கப்புறம் அந்த வட மாநிலத்தவர்களை வைத்தே அரசு அதிகாரிகள் அந்த இந்தி எழுத்துக்களை அழித்தது சில நாட்களுக்கு முன்னே பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழர்களின் தொன்மையையும் நாகரிகத்தையும் ஜென்சி உள்ளிட்ட அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவே பார்த்து பார்த்து பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம். கீழடி நம் தாய்மடி, பொருணை நம் பெருமைன்னு முதலமைச்சர் உணர்வு பூர்வமாக பேசிய வீடியோவையும் அரசு வெளியிட்டிருக்கு. டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம், பாண்டி விளையாட்டு, ஒளிப்பட காட்சி, தொல்லியல் வரலாற்று பின்புலம் பற்றிய டாக்குமெண்ட்ரி படம், மெய்நிகர் படகு அனுபவ உருவகம், ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதிரை காட்சி, கருவிகளை உருவாக்கும் இன்டராக்டிவ் வால், டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம், பொருணையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் பொருணை அருங்காட்சியகத்தை பார்க்க அனைவரும் வருகன்னு மக்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.